வெல்கம் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன். இப்போ வந்து தோசை நல்லா முருவலாக ஊற்றிட்டேன். நல்லா வெந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பால் தோசைன்னா சொல்லவே வேணாம் கைஸ், செம்மையாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டேன் செம்மையாக வரும். பால் தோசை வந்து பால் காய வச்சுட்டு சர்க்கரை போட்டு தோசையில் ஊற வச்சு சாப்பிடும் போது பால் கொழுக்கட்டை சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டேன், எடுத்து அப்படியே அந்த இதோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா முருவலாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு தோசை சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் எனக்கு இப்படி தான் நான் சுட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த தோசை ஊற்றினேன். ஆனால் அது செம்மையாக பல்பு வாங்கிருச்சு அந்த தோசை. சரி பரவாயில்ல, கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு. கொஞ்சம் ஆயிலை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தோசைக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஆயில் கூட தான் ஊற்றுவேன். அப்போ தான் வந்து தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து டேஸ்ட்டே இருக்காது. இது வந்து கடை மாவு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தோம்னாவே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வீட்டில் அரைச்சி எடுத்தோம்னா வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1 ஹவர் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த இதே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றி விட்டு அந்நியனாக இருந்த நான் வந்து இப்போ தான் குடும்ப இஸ்திரியாக மாறி தோசை சுட்டு விட்டேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எப்பயுமே 2 தோசை சாப்பிடுவேன். அந்த 2 தோசை வேணுங்கிற அளவுக்கு சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வெந்துட்டு இருக்கும் போதே நிறைய பேர் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்ருவாங்க. பொறுமையே இருக்காது. ஸோ நானும் அதே மாதிரி தான் வேகும் போது சுற்றி அந்த எண்ணெயில் வெந்துச்சு இல்லையா, அதை பிச்சு பிச்சு அப்படியே பாதி தின்னுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தோசையை மட்டும் பாலில் ஊற்றி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இப்படி தான் தினம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப சேட்டை தான் பண்ணுவேன் ஒழிஞ்சு. அந்த தோசை வேகிறதுக்குள்ளேயே நான் பாதி தோசை காலி பண்ணிட்டேன். ஆனால் இதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் வீட்டு பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது சொல்லுங்கள். ஸோ என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் சுட்டு முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பிம்பிளுக்கு நானாக ரெடி பண்ண க்ரீம் இருக்குது, அதை போட்டுட்டு படுத்துங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். எல்லாத்துக்கும் வணக்கம், வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் தோசை வெந்துட்டு இருக்கும் போது நம்ம அழகை நம்மளே ரசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செமையாக தான் இருந்தேன். ஆனாலும் நைட்டு வந்து காலையிலேருந்து நம்ம வேலை செய்கிறனால டயர்டாகவும் கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தோசை முருகலாக வெந்துருச்சு காய்ஸ், வெந்துருச்சு. ஆனால் பாதி தோசை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. 1.5 தோசை மட்டும் தான் இருக்குது. 1.5 தோசையில் ஒரு தோசை பாலுக்கு எடுத்துட்டேன், அரை தோசை மட்டும் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன். எப்படி சே, அக்கா மாதிரி வேறு யாருமே திரும்ப முடியாது கைஸ். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்து மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மூடி வச்சேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஊர்லேருந்து கொண்டு வந்த கடலை நெய் முடிய போகிறது. மடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2வது தோசை முடிந்தது. அவ்வளோதான். கல்லை எடுத்து எப்பயுமே ஷிங்கில் போட்டுருணும், அடுப்பு மேலே வைக்கக்கூடாது. அதனால் போட்டுட்டு நம்ம சாப்பிட போகலாம். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் தோசை பால். சாம்பாரை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வாய்க்கு ருசியாக ருசிச்சு சாப்பிட்டேன் காய்ஸ். ருசிச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே இருக்காது அப்படின்னு. அந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பழைய சாம்பார் தான். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாகவும் பிம்பிள் மருந்து இதெல்லாமே போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து டக்குன்னு வந்து பிம்பிள் மருந்தை போட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஓன் ப்ராடக்ட் பிம்பிள் மருந்து தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் தினம் நைட்டு வந்து என்னோடய ரொட்டீன் வந்து
நல்லா பேய் வர நேரத்துக்கு தான் நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய வந்து புள்ளி புள்ளியாக வந்து மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரும்புள்ளிகள், அப்புறம் பிம்பிள் வந்த மார்க்கு, அன்இவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி நிறையா என் ஃபேஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணோம்னா ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானாக ரெடி பண்ண மாய்ஸ்சரைசர் மாதிரி. ஸோ இது நல்லா வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுது. இந்த க்ரீமும் ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீமுன்னு தான் இது லான்ச் பண்ண போகிறேன். செம்ம ரிசல்ட் இது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிம்பிள் நிறையா வருது இல்லையா, அந்த பிம்பிளுக்கு வந்து நான் ஒரே ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வேறு எதுலையா போட்டு வச்சோம்னா இதாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு டானிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோடய நைட் ரொட்டீன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தினம் நைட் என்னோடது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேய் மாதிரியே தெரியுவேன். இதை வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. ஸோ இது தின்னியூர் மாதிரி தான் பிடிச்சிக்கும். நம்ம சுண்ணாம்பெல்லாம் அடித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஆயிலியாக இருக்காது, ஆனால் சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக க்யூர் ஆகணும் அப்படின்னா இது ஒன்று தான். ஸோ எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. சரி காய்ஸ், ஓகே, எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். என்னோட டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாத்துக்கும் பாய், குட் நைட்.